இயேசுவின் திரு இருதய மாதம் 14ஆம் நாள். வாக்கு. பவுலடியார் கொரிந்திய திருச்சபைக்கு தனது 2வது கடிதத்தில் இப்படி செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். வாழ்வோரினி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்தவருக்காகவே வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்மை கையளித்தார் என்ற செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த வேளையில் இயேசுனுடைய அன்பு நம்மீதும் நாம் எடுக்கிற இப்படிப்பட்ட அன்பின் முயற்சிகள் அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும், கடவுள் பழையன கடிதலும் புதியன புகுவதும் முறையே என்கிற வேளையில் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்வாகிய கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு நாம் வாழுகிற போது ஒப்புரவு பெற்றவர்களாக மாறுகிறோம். பவுலடியாரும் சொல்லுகிறார், நாங்கள் அத்தகைய செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆக அவரது பேரன்பு என்பது என்ன? மீண்டும் ஒப்புரவாக அவர் தன் மன்னிப்பை அள்ளித் தெளிக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு இணைய நம்முடைய வாழ்வு நிலைகளில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள ஆவண செய்வோம். மேலும் மத்தேயு நற்செய்தியில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி, ஆணையிட வேண்டாம். உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. அப்படி இருக்கிற போது நீங்கள் பேசுகிற போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்று இயேசு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற போது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதத்தில் தேவையில்லாமல் கடவுள் மீது சத்தியம் அல்லது இயற்கையின் மீது சத்தியம், தலையிலே சத்தியம் அடைத்து சொல்லுதல், இப்படியெல்லாம் போகிற போக்கை விட உண்மையான விதத்திலே வாழ்வோம். உண்மைக்கு சான்று பகர்வோம். அது ஆம் என்றால் ஆம் என்றிருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்றே இருக்கட்டும். உண்மையை மறைக்க பொய் சத்தியம் சொல்லுதலும் பொய் சாட்சியம் பகிர்தலும் இன்று எல்லா இடங்களிலும் நீக்கமர அறிந்திருக்கிற போது இது நமக்கு நல்லது அல்ல என்ற செய்தியினை பெற்று வாழ்வோம். இன்றைய வினாக்களாக, ஆணையிட்டு ஆண்டவரை சாட்சிக்கு அடைக்கும் பழக்கம் என்னிடம் உள்ளதா? என்னில் நம்பிக்கையும் உறவு வாழ்க்கையில் நம்பகத்தன்மையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்திப்போம். இயேசுடைய திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, இதயங்களில் நாங்கள் என்றும் நிறைந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும். ஆமென்.